இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சர்வீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சர்வீஸ்னா என்னன்னா, இது வந்து பார்த்தா பேக்ரவுண்ட்ல ரன் ஆகும். நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ற வரைக்கும் பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் பிளேயர் நம்ம எடுத்துட்டோம்னா, நம்ம வந்து மியூசிக் பிளேயர் ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மியூசிக் பிளேயர் விட்டு வெளியில வந்தாலும் சரி, மியூசிக் பிளேயர் ஓடிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் சர்வீஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. இந்த பேங்க்ல டிரான்சாக்ஷன் பண்றதுலாம் சர்வீஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. இதுல 2 இருக்கு. இதுக்கும் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஆக்டிவிட்டி சம்மந்தமே இல்ல. இதுல 2 இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டட் சர்வீஸ், இன்னொன்னு அன்பவுண்டட் சர்வீசஸ். பவுண்டட் சர்வீஸ்னா என்னன்னா, நம்ம ஓஎஸ்லாம் வந்து தானா அப்டேட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் அப்டேட். நம்ம மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா, Play Storeல உள்ள ஆப்லாம் ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகும். Play Storeல நாம யூஸ் பண்ற இன்ஸ்டால் பண்ணிற ஆப்லாம் ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகும். அதனால வந்து பார்த்தா பவுண்டட் சர்வீசஸ் தான். அன்பவுண்டட் சர்வீஸ்னா என்னன்னா, நாமளே வந்து பார்த்தா மேனுவலா கிரியேட் பண்ணலாம், ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் மேனுவலா வந்து. பவுண்டட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் பண்ணிட்டு தானா வந்து ஆட்டோமேட்டிக்கா தான் அப்டேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா தான் ஒர்க் ஆகும். நம்ம சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லி தரேன். ஒரு மியூசிக் வச்சு நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. இந்த கோட் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நான் லேஅவுட் டிஃபைன் பண்ணிடுறேன். நான் 3 பட்டன் யூஸ் பண்றேன். ஆன், ஸ்டார்ட் சர்வீஸ், ஸ்டாப் சர்வீஸ், நெக்ஸ்ட் பேஜ். மெயின் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் டிஃபைன் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து நார்மலாக வந்து பட்டன் ஸ்டார்ட் ஆன் கிளிக் லிஸ்னஸ் நான் வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த குளோபலாக டிஃபைன் பண்ணிட்டு யூ நோட் ஆன் கிளிக் லிஸ்னர் இந்த டிஃபால்ட் இந்த ஃபங்க்ஷன் தான் இது. இதை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கெட் பண்ணிக்குவோம். இந்த ஸ்டார்ட் பட்டன் ஸ்டார்ட்டும் பட்டன் ஸ்டார்ட் ஆன ஒழுங்காக தான் சேமாக இருந்தால் மட்டும் தான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். அதே ஒரு பட்டன் ஸ்டாப் சேமாக இருந்தால் தான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். பட்டன் நெக்ஸ்ட்டும் இந்த கெட் ஐடி உள்ள பட்டன் நெக்ஸ்ட்டும் சேமாக இருந்தால் தான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ பட்டன் ஸ்டார்ட் சேமாக இருக்குது. ஸோ இங்கே வந்துடும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் தான் ஒர்க் ஆகும். இதுக்குள்ளே போயிடும். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மை சர்வீஸில் எக்ஸ்டென்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு, பவுண்டட் அன்பவுண்டட். நான் வந்து உங்களுக்கு அன்பவுண்டட் சொல்லி தரேன் உங்களுக்கு. அன்பவுண்டட்ல லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஆன் கிரியேட், ஆன் ஸ்டாப், ஆன் டெஸ்ட்ராய். நான் வந்து ஏற்கனவே மியூசிக் பிளேயர் ஆப் போட்டிருக்கேன். மியூசிக் பிளேயர் ஆப்பில் ஃபங்க்ஷன்ஸ் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும்னு நினைக்கிறது. அதில் வந்து ஒரு மியூசிக் பிளேயரில் ஸ்டார்ட் பண்ணால் மியூசிக் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்டாப் பண்ணால் மியூசிக் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். செட் லூப்பினா ரிப்பீட்டட் மோட்ல வந்து நம்ம பாட்டு கேட்கலாம். அதோட ஃபங்க்ஷன்ஸ் தான் இது. ஸோ நான் மியூசிக் பிளேயர், மீடியா பிளேயர், எம்எஸ் பிளேயர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அந்த எம்எஸ் பிளேயர் மீடியா பிளேயர் டாட் கிரியேட் ஆஃப் திஸ்னா இந்த கரெக்ட் ஸ்கிரிப்ட்ல கிரியேட் ஆகும். r.raw ஃபோல்டரில் ஒரு மியூசிக் செட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட ஃபைல் நேம் தான் இது, மியூசிக் நேம் தான் இது. இப்போ நான் வந்து செட் லூப்பிங் அது வந்து ஓடிட்டே இருக்கிற மாதிரி நான் கண்டினியூஸாக லூப்பில் வச்சிருக்கேன் நான். இப்போ நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே இது இங்கே ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடும், சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆன உடனே என்ன ஆகும்னா சர்வீஸ் கிரியேட்டட், சர்வீஸ் ஸ்டார்டட் ரெண்டு டிஸ்பிளே ஆகும். ஸ்டார்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஓடிட்டே இருக்கும். அதுக்கான கோடு தான் இந்த ரெண்டு கோடுமே. ஸோ இப்போ நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன். இந்த பட்டன் கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து ஆன் டெஸ்ட்ராய் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டார்ட் சர்வீஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டுனா சர்வீஸ் கிரியேட்டட், சர்வீஸ் ஸ்டார்டட் சொல்லிட்டு வந்துடும். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டு வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லூப்பில் போட்டு விட்டுருக்கேன். அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். நம்ம என்னதான் ஆப் போட்டு இருந்தாலும் சரி, நான் எப்போ வந்து இந்த ஸ்டாப் சர்வீஸ் கொடுக்குறேனோ அது வந்து இங்கே கால் ஆகி அது வந்து இங்கே வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ் ஸ்டாப் ஆகிடும், பாட்டும் ஸ்டாப் ஆகிடும். சப்போஸ் நான் வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு போவோம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் சொல்லி டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஆப் உங்களுக்கு இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, ஸ்டார்ட் சர்வீஸ் கொடுக்குறேன். அது கொடுத்த உடனே சர்வீஸ் ஸ்டார்டட் கிரியேட்டட் வந்துடும், சர்வீஸ் ஸ்டார்டட் சொல்லிட்டு வந்துடும். பாருங்க, பாட்டு கொடுத்து சர்வீஸ் கிரியேட்டட், சர்வீஸ் ஸ்டார்டட் வந்துருச்சு. நான் இப்போ அந்த ஆப் விட்டு இப்போ நான் வெளியில் வந்துடுறேன். வெளியில் வந்தாலும் சரி, சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகி தான் இருக்கும். நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பேஜுக்கு நம்ம வரேன். அப்பயும் பாட்டு ஸ்டாப் வந்து அந்த மியூசிக் ஸ்டாப் ஆகல. இப்போ பாருங்க, ஸ்டாப் கொடுக்குறேன், சர்வீஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் தான்.